விக்டர் பிராங்கல் என்று ஒரு மாபெரும் மருத்துவ மேதை இருந்தார். எப்ப இருந்தார்னா ஹிட்லரனுடைய காலத்துக்கு பிறகு அப்ப இருந்தார். அவர் ஒரு ஜெர்மானிய நாட்டை சேர்ந்த ஒரு யூதர். அவரை ஹிட்லரனுடைய அரசாங்கம் பிடிச்சு கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல போட்டு படாத பாடுபட்டு எப்படியோ உயிர் தப்பி, அதுக்கு பிறகு ஹிட்லரனுடைய காலம் முடிந்த பிறகு ஜெர்மனியில் மனோ தத்துவ நிபுணராக அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு டாக்டர். அவர் விக்டர் பிராங்கல் அவருடைய பேரு. அவர் த ஹியூமன் மைண்ட் என்று ஒரு அபாரமான புத்தகத்தை எழுதியிருக்கிறார். மனித மனம் எப்படி என்பதை பற்றி ஒரு அபாரமான புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிடுற ஒரு நிகழ்ச்சி, இவர் மனோ தத்துவ டாக்டர் தானே. ஒரு நாள் ராத்திரி கிட்டத்தட்ட 10 மணிக்கு இவருக்கு போன் வந்தது. அந்த காலத்துல லேண்ட்லைன் போன் தானே, போன் வந்திருக்கு. இவர் எடுத்து பேசினா ஒரு அம்மா, கொஞ்சம் வயசான அம்மா சொல்லுது, நான் இப்ப தற்கொலை பண்ணிக்க போறேன், தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு நான் தற்கொலைக்கு ரெடியா இருக்கேன்னு. இவர் உடனே பேசுறார். பேசினாரு 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 கொஞ்சம் கொஞ்சமா பேசி 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 ஒரு 3-4 மணி நேரம் ராத்திரி பேசி அந்த அம்மா கடைசியில சொல்லிருச்சு, தற்கொலை எண்ணத்தை நான் கைவிட்டுட்டேன் டாக்டர்னு சொல்லிருச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு மருத்துவருக்கு இதை விட என்ன பெரிய மகிழ்ச்சி இருக்க முடியும்? அதுக்கு பிறகு 4-5 நாள் கழிச்சு அந்த அம்மாவை போய் அவர் பாக்குறாரு. இவர் கேட்கிறாரு, நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிறதுக்காக கேட்கிறேன், நான் சொன்ன எது உங்க மனசை மாத்தினது? நான் நிறைய 4 மணி நேரம் நான் பேசினேன்ல, நான் சொன்ன எது உங்களுடைய மனதை மாற்றியது? அதை நீங்க சொன்னீங்கன்னா அடுத்து வர பேஷன்ஸுக்கு அதை நான் நீங்க சொன்ன எதுவுமே என் மனசை மாத்தல இருந்துச்சு. டாக்டருக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும் பாருங்க. என்னம்மா 4 மணி நேரம் பேசிருக்கேம்மா, எதுவுமே உன் மனசை மாத்தலையா? இல்லைங்க டாக்டர், நான் சொன்னதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காருன்னு உடனே வாழுகிற நம்பிக்கை எனக்கு வந்து விட்டதுன்னு அந்த அம்மா சொன்னாங்க. சோ லிசனிங் அப்படின்னு சொல்றோம்ல, ஒருவரினுடைய ஆன்மா பேச துடிக்கிறது. நாம நின்று நிறைய வீட்டுல நடக்குங்க இது. வீட்டுக்காரம்மா வீட்டுக்காரர் வந்த உடனே சில வீடுகள்ல பணிப்பெண்கள் இருப்பாங்கல்ல, இந்த பாத்திரம் வளர்க்கறதுக்கு வீடு கூட்ட பணிப்பெண், அவங்க ஒரு நாள் லீவ் போட்டாங்கன்னு வைங்களேன், இந்த வீட்டுக்காரம்மா நீங்க கொதி நிலையில இருக்கும். பாத்திருக்கீங்களா? திருப்பத்தூர்ல யாருமே லீவ் போட மாட்டாங்களா? வீட்டுக்காரமா நீ கொதி நிலையில இருக்கும். இவர் வந்த உடனே இன்னைக்கு வரவே இல்லை அந்த அம்மான்னு வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரு, சம்பளத்தை நீ கொஞ்சம் கூட்டி கூட எல்லாம் வருவாங்கன்னு சொல்லுவார். அந்த அம்மா அப்பதான் ரொம்ப கோவம். ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? உங்கள்கிட்ட இந்த சொல்யூஷன் அந்த அம்மா எதிர்பார்க்கல. என்ன செய்தால் இந்த பிரச்சனை வராது என்று உங்களிடம் ஆலோசனை கேட்பதை அவர்கள் விரும்பவில்லை. அப்ப எதுக்கு என்கிட்ட சொல்ற அப்படின்னு கேட்பீங்கல்ல. நான் சொன்ன யோசனையை நீ கேட்க மாட்ட, அப்ப எதுக்கு என்கிட்ட பிள்ளாக்கணம் வைக்கிற? எதுக்கு தெரியுமா? என் பிரச்சனையை சொல்லணும், ஒரு ஆள் காதார கேட்கணும், அவ்வளவுதான். கேட்கறதுல எப்படி நாம கேட்போம்? போன பாதுனா அப்புறம் அது கேட்பதல்ல. கொஞ்ச நேரம் உங்க போனை வச்சுட்டு அவங்க முகத்தை பார்த்து அவங்க கண்ணை பார்த்து, என்னம்மா வரலையா, கஷ்டம்தான் உனக்கு, தயவு செஞ்சு ஆலோசனை சொல்லாதீங்க. நீங்கள் அவர்களினுடைய கஷ்டத்தை காதில் கேட்டுக்கொள்ளுகிறீர்கள் என்பதே இன்னொரு உயிருக்கு அமைதியை தரும். ஆண்களுக்கு மாத்திரம் சொல்ல, பெண்களுக்கும் சொல்ல. பல வீடுகளில் ஆண் வெளியில போயிட்டு வர்ற போது அவன் எதையெல்லாம் சந்திச்சுட்டு வர்றான்றது வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு தெரியாது. ஆண் திரும்பி வருகிற போது உங்களுக்கு என்ன, நல்லா ஊரை சுத்திட்டு வரீங்க, நல்லாவா ஊரை சுத்திட்டு வர, எவ்வளவு இடத்துல அவமானப்பட்டு அடி வாங்கிதான் திரும்பி வரும். எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஆண்கள் சொல்லவே மாட்டாங்க. பெண்களாவது இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமான்னு ஆரம்பிச்சு விடாம பேசும். ஆண் சொல்ல மாட்டான். எந்த இடத்திலே அடி விழுந்தது, எந்த அவமானம், எவ்வளவு பேர் வாசல்ல கால் கடுக்க நின்னுட்டு வரீங்க, நீங்க வெளில சொல்லுவீங்க? சொல்ல மாட்டீங்க. நீ வாப்பா இன்னைக்கு சைன் பண்ணிடலான்னு சொல்லிருப்பாங்க. ஏதோ ஒரு பதவியில இருக்காரு, பெரிய ஆளுன்னு வச்சுக்கீங்க. காலையில 9:45 மணிக்கு போய் நின்றுப்பீங்க. அவ 10 மணிக்கு வர சொல்லிருப்பாரு. 9:45 மணிக்கு சார் இன்னும் வரல. வருவாரு, வெயிட் பண்ணுங்க.
இப்பதான் டீ குடிக்க போனாங்க. இருங்க, நீங்க டீயும் குடிக்க மாட்டீங்க, பாத்ரூமும் போக மாட்டீங்க. ஏன் அந்த நேரத்துல கூப்பிட்டுட்டா அப்படியே நிப்பீங்க. இப்ப ஃப்ரீயா இருக்காரா? லஞ்ச் டைம் கொஞ்சம் நேரம் ஆகும். லஞ்ச் முடிஞ்ச உடனே நையுங்க அதையா சார் இப்பதான் மீட்டிங்ல இருக்காரு. கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா 5:30 மணி கிளம்பிட்டாரு. நீங்க பாக்கல, இந்த வழியா தானே போனார். இங்கதான் நிக்கிறேன், பின் வழியா போயிருக்காரு. இதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போறீங்க. வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா சொல்லு, உங்களுக்கு என்ன, நாளெல்லாம் ஜாலியா வெளியில போய் சுத்திட்டு வரீங்க. அப்ப கூட ஆண் வாயை திறந்து நான் இன்னைக்கு என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு சொல்ல மாட்டேன். அதுதான் ஆண். என் குழந்தைகள் சில பேர் இருக்கீங்க, நிறைய பேர் இல்ல, ஆனா அவங்க கிட்ட சொல்றேன், அம்மாக்கள் வணக்கத்துக்கு உரியவர்கள். ஆனா அம்மாக்கள்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நான் வணக்கத்துக்கு உரியவள்ன்றத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை பெத்தேன் தெரியுமா? வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவார்ல, நீ என்ன கஷ்டப்பட்ட, உள்ள ஒரு ஏசி இருக்கா, ஒரு ஃபேன் இருக்கா, நீ அங்கங்க உன்னை கூப்பிட்டு சோறா போட்டாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு வளையெல்லாம் போட்டுட்டு நல்லா இருந்த, உள்ள நான் எல்லாம் கஷ்டப்பட்டேன். வடிவேல் சொல்லுவார். எல்லா அம்மாக்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்தேன் தெரியுமா, எப்படிலாம் வளர்த்தேன் தெரியுமா சொல்லி சொல்லி அம்மாக்கள் தங்களுடைய இடத்தை உறுதி செய்து கொள்கிறார்கள். அவருடைய தியாகம் குறைவல்ல, தங்கள் இடத்தை உறுதி செய்து கொள்வார்கள். அப்பாக்கள் வாயை திறந்தே பேச மாட்டார். ஒரு நாள் நான் என்னெல்லாம் செஞ்சேன்னு பட்டியல் போட தெரியாமல் இருப்பவர்கள் இந்த உலகத்தில் உண்டென்றால் அது அப்பாக்கள் மாத்திரம்தான். அப்படி இருந்துட்டு ஒரு ஆள் வராரு உள்ள, 5:30 மணிக்கு அந்த ஆள் போயிட்டாரு இல்ல, பார்க்காமலேயே நாளெல்லாம் நின்று காலெல்லாம் கெஞ்சுது. அது உங்க ஊர் வெயில்ல கடந்து கஷ்டப்பட்டு வராங்க. துள்ள நாளெல்லாம் சுத்திட்டு வரீங்க, உங்களுக்கு என்ன, இங்க உங்க பையனையும் பொண்ணையும் நான் இல்ல பாத்துட்டு இருக்கேன், உங்க அம்மா வேற நையின்றாங்க, அத்தனை பிரச்சனை எனக்கு அப்படின்னு சொல்வதற்கு முன்பு ஒரு வார்த்தை நின்று கவனித்து, முகம் சரியில்லையே, போன வேலை நடக்கலையா, சரி பரவாயில்லைங்க, இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கடவுள் கண்ணு திறக்காமலாம் இருப்பாரு, கட்டாயம் நடக்கும், உட்காருங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த மனைவி சொல்லிட்டா அவ்வளவு கஷ்டமா அவனுக்கு முடிஞ்சு போயிருந்தானே. நாம சொல்றோமா? நான் இருவரையும் தான் கேட்கிறேன், ஆண்களையும் பெண்களையும் நான் பிரிவுபடுத்தி சொல்லுவேன். நாம் சொல்றோமா? நாம் நம்முடைய உலகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறோமே தவிர பக்கத்தில் இருக்கிற ஒரு உயிர் நம்முடைய பேச்சுக்காக, நம்முடைய கரிசனத்துக்காக, ஒரு பார்வைக்காக காத்திருக்கிறது, அதை கொடுக்க மாட்டேங்கிறோமே. வாழ்க்கை துணைவன் துணைவை விடுங்க, குழந்தைகள் பிள்ளைங்களையே சோறு ஊட்டும் போது இப்ப எல்லா யூனிவர்சலா எல்லா அம்மாக்களும் என்ன பண்றாங்கன்னா, சோறு ஊட்டுறதுன்னா போனை கொடுத்துடுறாங்க, அப்பதான் தின்னுதுன்றாங்க. அப்ப நாமெல்லாம் எப்படி தின்னோன்னு எனக்கு தெரியும். நமக்கு ஒரு போன் இல்ல. எங்க வீட்டுல எல்லாம் நான் +2 படிக்கிற மட்டும் டிவி கூட கிடையாது. ஒலியும் ஒளியும்னு ஒண்ணு வரும், பக்கத்து வீட்டு டிவியை எங்க வீட்டு ஜன்னல்ல ஒரு ஆங்கிள் பார்த்தா பக்கத்து வீட்டு டிவி தெரியும். அந்த ஆங்கிள் ஒலி ஒளியும்ல பாக்குறதுக்கு நாங்க 20 பேர் கியூல நிப்போம். 2 செகண்ட் பார்த்தோன்னு தள்ளிட்டு இன்னும் தராளு. இப்படித்தான் நாங்க நம்ம இளமை பருவம்ல அப்படித்தானே இருந்தது. இன்னைக்கு அந்த பிள்ளை அப்பதான் 3 மாசம் ஆகுது, குரங்கு மாமான்னு காமிச்சு நல்ல சாப்பாடு விட்டு அப்பதான் தின்னுதுன்னு. இந்த பிள்ளைகளினுடைய முகம் ஏன் இந்த மாதிரி இருக்கு? ஏன் இவ ராத்திரியில என்னவோ மாதிரி இருக்கா? ஏன் இவன் யார்ட்டுமே சரியா பேச மாட்டேங்கிறா என்று தெரிய வேண்டியது அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ தான் முதல்ல. ஆனால் பல இடங்களில் அவர்களே அந்த கேள்விகளை கேட்பது இல்லை. ஒரே காரணம் தான், நாம் நிற்கவில்லை, நாம் கவனிக்கவில்லை, நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அப்படி ஓடியாவது நீ என்ன பண்ண, உடனே அம்பானி ஆயிட்டே இல்லையே. இருக்கிற இடத்திலே நாம ஓடிக்கொண்டிருப்பது எதுல தெரியுமா? ரன்னிங் ரேஸ்ல ஓடல, த்ரெட்மில்ல ஓடுறோம். எவ்வளவு ஓடினாலும் ஒரு இடத்திலே தான் நின்று கொண்டிருக்கிறோம், எந்த இடத்துக்கும் போய் சேரல. அப்ப அந்த மிஷினை கொஞ்சம் நிறுத்திட்டு நின்று கொஞ்சம் சுத்தி பார்க்கலாம். எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக நாம் நிற்க வேண்டியதற்கான ஒரு காரணம், நம்முடைய மனதுக்குள்ளே ஒரு மலர்ச்சி, ஆன்மாவிலே ஒரு நெகிழ்ச்சி தோன்ற வேண்டும் என்றால் நாம் நின்று செய்ய வேண்டிய விஷயம் புத்தக வாசிப்பை கையிலே எடுத்துக் கொள்வது. எப்ப முதல் பொய்யை நாம் எல்லாரும் சொன்னோம்?
ஞாபகம் இருக்கா? அநேகமா வீட்டுல அடி வாங்காம இருக்கிறதுக்காக சொல்லி, அதுதான் முதல் பொய்யா இருக்கும். நாம் சொன்ன கடைசி பொய் என்ன? இன்னும் நிறைய சொல்ல போறோம். பட் இப்ப கடைசியா எப்ப சொன்னோம்? ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள கட்டாயமா ஒரு 10 பொய்யாவது நம்ம சொல்லிருக்க மாட்டோம்? சும்மா சொல்லுங்க, நமக்குள்ள என்ன சொல்லிருப்போம் தானே? நான் இதுவரை பொய்யே சொல்லியது இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னா, அதை விட பெரிய பொய்யை இதுவரை அவர் சொல்லவில்லை என்றுதான் பொருள். பொய்னா மற்றவர்களை கெடுப்பதற்கான பொய் கூட இல்ல. இந்த ஒயிட் லைஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், வெள்ளை பொய்கள். கொஞ்சம் மொபைல் போன் வந்த அப்புறம் பொய் ரொம்ப ஜாஸ்தியா இருச்சு. நாம இங்கதான் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருப்போம், வந்துட்டே இருக்கேன், சென்னைக்கு பக்கத்துல வந்துட்டேன்றான். ஏய் ரொம்ப தூரம் இருக்குடா, இன்னும் வந்துட்டே இருக்கையா, இதோ சென்னைக்கு பக்கத்துல இருக்கேன்றான் போன்ல. இந்த பொய்கள் சூழ வாழுகின்ற இந்த வாழ்க்கையில இவ்வளவு விரைவாக ஓடுகிற போது கொஞ்சம் நிற்க வேண்டும், கொஞ்சம் கவனிக்க வேண்டும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த நில், கவனி, செல் என்பது போக்குவரத்து விதி. அப்படிதானங்க? டிராபிக் லைட்ல தானே அதை சொல்லுவாங்க. நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்காத, நில். அது சொன்னாலும் நம்ம பையன் ஒத்துன்னு கேட்கறது இல்லை, ஒரு பையன் கேட்கறது இல்லை. டிராபிக் லைட்டுக்காக நீங்க நின்னீங்கன்னா உங்களைத்தான் பைத்தியக்காரன்னு சொல்றான். சிவப்பு விளக்கு வருது, நீங்க நிறுத்திருக்கீங்க, பின்னாடி அப்படி ஹார்ன் அடிக்கிறான். ஏய் சிவப்பு விளக்குக்காக நிறுத்தி இருக்கேன், போ போ போய்கிட்டே இருமா. எங்க ஊர்ல சென்னையில எந்த லைட் இருந்தாலும் போயிட்டே இரு. இந்த ஊர்ல எனக்கு தெரியல, எங்க பொம்பளை பிள்ளைங்க எங்க ஊர்ல பைக் ஓட்டுறாங்க, அந்த ஓரமா வந்துட்டே இருக்குங்க ஒரு பொண்ணு. இங்க எல்லா வண்டியும் வந்திருக்கு, ஒரு கைய காட்டல, ஒண்ணு இல்ல, அப்படி அலட்சியமா இப்படி யூட்டர்ன் எடுக்கு, ஏத்துறா எம்எல்ல பார்க்கலாண்டா. அந்த அந்த ரேஞ்சில இருக்கு. பொண்ணுங்க அப்படி இருந்தா பையங்க கேட்கணுமா? 4 பேர் போறோம் ஒரே பைக்ல, ஒருத்தனுக்கு ஹெல்மெட் கிடையாது. இந்த மாதிரி பறந்து 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 போகிற வாழ்க்கையில் நம்ம டிராபிக் விதிகளே மதிப்பதில்லை. நில், கவனி, செல். போக்குவரத்துக்கு மாத்திரம் அல்ல, வாழ்க்கைக்கு. நம்ம நிற்கிறோமா? நமக்கு பக்கத்திலேயே இருக்கிறவர் யார் என்று நமக்கு தெரியுமா? எப்படிங்க தெரியாம இருக்கும்? எங்க அம்மா இருக்காங்க, எங்க அப்பா இருக்காங்க, வீட்டுக்காரம்மா இருக்காங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றீங்களா? அவங்கள உங்களுக்கு நிஜமாவே தெரியுமா? உங்களுக்கு பக்கத்திலே இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை துணைவியை அல்லது வாழ்க்கை துணைவரை நீங்கள் முழுமையாக உண்மையாக அறிவீர்களா? அது கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் நிறைய பேசிக்கிட்டு இருந்தேங்க. அப்புறம் அப்படி நாளாக பேச்சு குறைஞ்சு 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 நம்ம சம்மர் வந்தா பாலாறு மாதிரி ஆயிருச்சு. எங்க பேச்சு குறைஞ்சு போச்சு. திருமணமான புதிதில் எப்படி பேசினீர்கள்? இருக்கிற எல்லாரையும் தான் கேட்கிறேன். திருமணம் நிச்சயிக்க இந்த காலத்துல திருமணத்துக்கு முன்னாடியே பேசி பேசி கல்யாணத்தையும் நிறுத்திடுதுங்க. அவங்க எல்லாருக்கும் சொல்றேன், உங்களுக்கு பிள்ளைங்க இருந்தா அதுக்கு திருமணம் நிச்சயம் பண்றீங்கன்னு வைங்களேன், நிச்சயம் பண்ணுவீங்க தானே? நிச்சயத்துக்கு அடுத்த நாளே திருமணத்தை வச்சிருங்க. விளங்கிச்சா உங்களுக்கு? நிச்சயம் சத்திரம் கிடைக்கலன்னு கோயில் வச்சு பண்ணுங்க. இல்லையா? இல்லடா நிச்சயதார்த்தத்தை தள்ளி போடுங்க, நிச்சயத்தை தள்ளி போடுங்கன்றா. ஏன்னா நிச்சயம் பண்ணிட்டு ஒரு 6 மாசம் 8 மாசம்னா பேசிக்கிட்டே இருக்குங்க. ராத்திரில போர்வையை போத்திக்கிட்டு மெசேஜ் அடிச்சுக்கிட்டே இருக்கு. நமக்கு கண்ணாடியை போட்டு மெசேஜ் தப்பு தப்பா அடிக்கிறோம். எங்க அலுவலகத்துல கல்ச்சர் கிளப்ல என்ன சேர சொன்னாங்க. ஐ எம் ஹாப்பி டு ஜாயின் வல்ச்சர் கிளப்னு அடிச்சுட்டேன். சியும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. ஏன்னா கண்ணாடி போடாம அடிச்சுட்டு நமக்கு அதுவே தெரியல. இதுக்கு போர்வையை போத்திக்கிட்டு இருட்டுல அப்படி அடிக்குதுங்க. பேசி பேசி நிச்சயதார்த்தத்தோட பிரேக்கப் ஆயிடுது. அது கொஞ்சம் பரவாயில்ல. சிலதெல்லாம் திருமணம் முடிஞ்ச அப்புறம் பிரேக்கப் ஆகுது, மண்டபத்திலேயே பிரேக்கப் ஆகுது. இது அதிகம் பேசினாலும் பிரச்சனை. ஆனா திருமணமான புதிதில் இங்க இருக்கிறவங்க பெரும்பாலும் ரொம்ப இளைஞர்கள், என் கண்ணுக்கு தெரியல. திருமணமான புதிதில் பேச்சு என்பது எவ்வளவு அருவி மாதிரி இருந்தது. எவ்வளவு பேசியும் போதவில்லை. அப்பெல்லாம் பேசுவதற்கு நிறைய தடை இருக்கும். வீட்டுல நிறைய பேர் இருப்பாங்க,
சும்மா சும்மா போய் பேசினா கிண்டல் பண்ணுவாங்க. அப்பவே பேசணும் பேசணும் பேசணும்னு அவ்வளவு ஆர்வம் இருந்தது. ஆனா திருமணமாய் ஒரு 10 வருடம் கழிச்சு, ஒரு 15 வருடம் கழிச்சு பேச்சு என்பது எவ்வளவு குறைந்து போயிருக்கு. அப்போ இவ்வளவு குறைந்து போன பிறகு உங்கள் வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவியை உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? நில், கவனி என்று நான் சொன்னது போக்குவரத்தை நான் சொல்லவில்லை. உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் நிற்க வேண்டிய தருணங்களை நீங்கள் உருவாக்கி கொண்டே ஆக வேண்டும் என்று உங்களுக்கு மாத்திரமல்ல, என்னையும் சேர்த்து நான் இந்த மேடையில் சொல்ல நினைக்கிறேன். எதுக்கு ஓடுறோம்? காசுக்கு தான் ஓடுறோம். காசு, பணம், துட்டு, மணி இல்லாட்ட ஒண்ணு நடக்கல. வேலை வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்கோம். வீட்லயே இருக்கிற இல்லத்தரசிகள் கூட ஒரு நிமிடம் ஓய்வில்லை, குழந்தைகளுக்கு கூட ஓய்வில்லை. ஓடிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்துல நின்னு இந்த வாழ்க்கையை சரியாதான் வாழறோமான்னு பார்க்க வேண்டிய அவசியம் நம் எல்லாருக்கும் இருக்கிறது. எல்லாருக்கும் இருக்கிறது. அந்த மாதிரியான தருணங்களில் நின்று வாழ்க்கையை திரும்பி பார்த்தவர்கள் சமூகத்துக்கு மகத்தான பணிகளை செய்திருக்கின்றனர். அப்படிதானுங்க? நின்று பார்த்தவர்கள். நம்முடைய ஆரோக்கியத்தை சரியா இருக்கான்னு பாக்கிறதுக்காக கொஞ்சம் நிக்கிறோமா? பெண்கள் நிறைய பேர் இருக்கீங்க, உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க ஏதாவது எல்லாரும் ஒரு ஹேண்ட்பேக் வச்சிருப்பாங்க, அப்படிதானுங்க? ஹேண்ட்பேக் இல்லாம எங்கேயுமே போறது. தாம ஓட்ட சுமக்கிற மாதிரி ஹேண்ட்பேக் சுமந்து பல பேருக்கு தோளே எப்படி இருக்கு. அதுல என்ன இருக்குன்னு நீங்க தேடி பாத்தீங்கன்னா அதிர்ச்சி அடையாது. அதுல யாரும் அதிர்ச்சி அடையாம இருந்தா நான் சொல்றேன் என்னன்னு. எக்ஸ்பயர் ஆன 70 மாத்திரை இருக்கும். ஏற்கனவே எக்ஸ்பயர் ஆன 70 மாத்திரை இருக்கும். ஏதோ ஒரு வீட்டுக்கு போகும்போது மஞ்சள் குங்குமம் கொடுப்பாங்கல்ல, நம்ம இதுல வெத்தலை பார்க்க மஞ்சள் குங்குமம், அது ஹேண்ட்பேக்ல பத்திரமா பல காலம் வாழும். அப்புறம் இந்த பின்னு, ஹேர் கிளிப்பு, கொண்ட ஊசி, அவசரத்துக்கு உள்ள போட்டு வச்சிருப்பாங்க. எந்த அவசரத்துக்கும் எதுவும் கிடைக்காது. எழுதாத பேனா 7-8 இருக்கும். ஒருவேளை நல்லா தேடி பார்த்தா காலாவதியான பழைய 1000 ரூபாய் நோட்டு கூட சில ஹேண்ட்பேக்ல இருக்கும். என்ன காரணம்? நின்று நாம் வாழுகிற வாழ்க்கை. அப்ப இவங்க சாப்பிட வேண்டிய மருந்துகளை எத்தனை பெண்கள் சரியா சாப்பிடாம இருக்க? எங்க டைம் இருக்கு? ரொம்ப பிஸி. காலையில எந்திரிச்சதுல இருந்து வேலை இருந்துட்டே இருக்கு. வேலை இருக்குதான் இருக்கு, நானும் ஒத்துக்கிறாரு. வேலை தொடர்ந்து, சமையல் அறை வேலை மாத்திரம் முடிகிற வேலையே அல்ல. பாக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு பிரேக் எடுக்கலாம். சமையல் அறை வேலையே முடியாது, தொடர்ந்துகிட்டே இருக்கும். எனக்கு எங்க டைம் இருக்கு? இந்த வீட்டுல யாரு என்னோட பிரச்சனைய புரிஞ்சுக்கிறீங்க? சாப்பிடவான்னு சொன்னா வரீங்களா? சாப்பிடவான்னு சொன்னா வரமாட்டேன்றாங்க. இந்த அம்மா சமைச்சு வச்சுட்டு வீட்டுக்காரர் போனை பார்த்துக்கிட்டே இருக்க. இந்த அம்மா சமையல் ரூம்ல ஏங்க சாப்பிட வரீங்களா? பதிலே இல்ல. இன்னும் 2 அடி நடந்து ஏங்க சாப்பிட வரீங்களா? அப்பவும் பதில் இல்லை. இன்னும் 10 அடி நடந்து ஏங்க சாப்பிட வரீங்களா? அவரு கூப்பிட்டியான்ற, கூப்பிடலையா? கதறின. அவராது பரவாயில்ல, கூப்பிட்டியானாவது கேட்கிறாரு. வீட்டுல ஒரு மகன் இருக்கான்ல, அவன் காதுல 2 காதுலயும் மாட்டிருக்கான். பிரளயமே வந்தா கூட, இடியே விழுந்தா கூட, தடி விழுந்ததா கூட அவன் நினைக்கிறது. இவங்களெல்லாம் சாப்பிட கூப்பிட்டு சாப்பிட்ட வச்சு இடத்தை சுத்தம் பண்ணி எங்க எனக்கு டைம் இருக்கு? ஆனா பெண்கள்கிட்ட தான் நான் முக்கியமா சொல்றேன், ஸ்டாப், நில்லுங்க. கொஞ்ச நேரம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. வேற எந்த விதத்திலையும் நம்ம உயர்த்திக்க வேணாம், அதுக்கெல்லாம் ரொம்ப தூரம் போகணும். நம்முடைய ஆரோக்கியத்தை சரியா வச்சுக்கிற அளவாவது நிக்கிறோமா? நிக்கிறோம்னா இப்ப நான் நிக்கிறத சொல்லல, வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்களே, எப்பவாவது ஒரு நொடி நின்று இந்த வாழ்க்கையை சரியாதான் வாழ்ந்துட்டு இருக்கோமான்னு பார்த்திருக்கோமா? கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் இல்ல? ஆண்களுக்கும் அதேதான். எவ்வளவு இருந்தாலும் ஆரோக்கியத்தை நீங்க தான் கவனிக்கணும். ஏன்? வேற ஒருத்தருமே கவனிக்க மாட்டாங்க சார், நாம தான் பாத்துக்கணும். உங்களுடைய ஹெல்த்தை கவனிக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு. யாருன்னா கண்ணாடி முன்னாடி போய் பாருங்க, அவர் தான்.
நீங்க மாத்திரம் தான் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க முடியும். மனசுக்குன்னு ஒரு ஆரோக்கியம் இருக்குல்ல, மனதுக்கு என்று ஒரு ஆரோக்கியம் இருக்கு. இதை எப்படி மேம்பாடு செய்து கொள்வது? ஓடிக்கிட்டே இருக்கிற வாழ்க்கையில பல பேர் மேல எரிச்சல் இருக்கு, பல பேர் மேல பிரச்சனைகள் இருக்கு, சண்டை இருக்கு, பொறாமை இருக்கு, ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது போராட்டமா இருக்கு. ஆனா எப்பவாவது நின்னு இந்த போராட்டமான சூழலில் இருந்து மனதை மாற்றுவதற்கு என்ன செய்வதுன்னு யோசிச்சோம்னா மிக நல்ல எளிதான வழி என்பது புத்தக வாசிப்பு தான். ஏன் புத்தக வாசிப்பு மனதை மாற்றுவதுன்னு நான் சொல்றேன்னா, இன்னொருவர் பேசுவதை நாம கேட்பதே இல்லை. இன்னொருவர் பேசுவது, நீங்க தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் பார்த்திருக்கீங்களா? யாருமே பார்த்தது இல்லையா? ஐயா ஒருத்தராவது இன்னொருத்தர பேச விடுறாங்க. எனக்கு தெரிந்து நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன், ஒருவர் பேச கேட்டு எதிர்கட்சியில இருக்கிற ஒருவர், எதிர்கட்சினா எதிர் அணியில இருக்கிற ஒருவர் சும்மா உட்கார்ந்து இருக்கிற ஒரே கலை வடிவம் பட்டிமன்றம் மாத்திரம் தான். உடனே எந்திரிச்சு அவர் எப்படி பேசினாரு, மைக்க பிடிங்க, இதெல்லாம் பட்டிமன்றத்தில் செய்ய முடியாது. தொலைக்காட்சி விவாதத்துல ஒருத்த வாயை தான் திறக்கிறார், உடனே இவர் சொல்றாரு, இவர் சொல்லுவதை முழுவதும் மறுக்கிறேன், இவரு சொல்லவே இல்லை. இது தொலைக்காட்சி விவாதங்களுக்கு மாத்திரம் இல்ல, நம்ம வீட்டுல இதுதான் நடக்குது, அலுவலகங்கள்ல இதுதான் நடக்குது, பேருந்துல இதுதான் நடக்குது. இன்னொருவர் பேசுவதை கேட்பதற்காவது நிற்க வேண்டும். நில், கவனி. நான் சொன்னதுல மிக முக்கியமான விஷயம், சில உள்ளங்கள் பேச துடிக்கின்றன, அதை கேட்பதற்காக நாம் நிற்கிறோமா? அதான் சொன்னேன், உங்க வீட்டுக்காரமாவையோ இல்ல பெண்களா இருந்தா உங்க வீட்டுக்காரரையோ எவ்வளவு தூரம் உங்களுக்கு தெரியும் நான் கேட்டேன். என்னுடைய கொள்ளு தாத்தா ஊவேசா கூடவே பணியாற்றி இருக்கிறார். ஊவேசாவோடு பல்லாண்டுகள் பணியாற்றி, ஊவேசாவினுடைய பணி உங்க எல்லாருக்குமே தெரியும். பழைய தமிழ் சுவடிகளை தேடி சென்ற ஒரு மாபெரும் பயணம் ஊவேசாவினுடைய. அந்த கதையெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. நம்ம பல பேர் வீட்டுல சுவடி இருக்கும், அதை பரன்ல கட்டி போட்டிருப்பாங்க. அதுல அவர் எழுதுறாரு, ஊவேசா எழுதுறாரு, அந்த சுவடிகளை நான் ஆராய போனேன், எனக்கு முன்பே அந்த வேலையை எலி செய்து முடித்து விட்டதுன்னு எழுதியிருக்காரு. அப்ப பாருங்களேன் எவ்வளவு கஷ்டம். அப்புறம் சில பேர் ஓலையெல்லாம் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஆத்துல விடுவாங்களாம். இவர் போய் ஆத்துல இறங்கி அந்த சுவடிகளை எல்லாம் மீட்டு கொண்டு வந்த பெரும் பயணம். அதிலெல்லாம் என்னுடைய கொள்ளு தாத்தாவுக்கு ஒரு சிறு இடம் இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு ஊவேசா செய்யாமல் இருந்த ஒரே ஒரு தொகுப்பு நூல் கலித்தொகை தான். அதைத்தான் என்னுடைய கொள்ளு தாத்தா அவர் சேகரித்து தொகுத்து புத்தகமாக வெளியிட்டார். அது நீங்க கைத்தட்டுற போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன் மகிழ்ச்சியா இருக்கிறதுன்றதையும் நான் சொல்லணும் இல்லையா? நேர்மையா பேசணும், புத்தக திருவிழாவிலே பொய் சொல்லக்கூடாது. ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால், இவ்வளவு அரும்பாடுபட்டு இந்த பணியை செய்த என் கொள்ளு தாத்தாவினுடைய பணியின் சிறப்பு எங்கள் குடும்பத்திலேயே யாருக்கும் தெரியாமல் இருந்தது. அந்த புத்தகத்தினுடைய ஒரு பிரதி கூட எங்கள் குடும்பத்தில் யாரிடமும் இல்லை. அதனுடைய அருமை எங்களுக்கு தெரியவே இல்லை. அதற்கு பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் என்னுடைய சகோதரியும் இலக்கியம் பேச ஆரம்பித்த பிறகுதான் இது எத்தனை பெரிய பணி என்று தெரிந்தது. ஒரு காப்பி கிடைக்குமான்னு நாங்க அலைஞ்சோம் சார். எங்க கொள்ளு தாத்தா எழுதின புத்தகம் ஒரு புத்தகமாவது கிடைக்குமா? எங்க வீட்லயே இருந்துதான். அப்படி இருந்து கரையான் அரித்து 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 ஒண்ணுமே இல்லாம போயிருக்கு. ஒன்று கிடைக்குமான். அப்புறம் மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்களினுடைய தலைமையில் தமிழ்நாடு அரசு எனக்கு கம்பர் விருது கொடுத்தார்கள். அதற்கான தகுதி எனக்கு இருக்கிறதான்னு எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய ஆசிரியராக நான் மதிக்கின்ற அமரர் ராசா ஞானசம்பந்தன் அவர்களும், கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்களும், சாலமன் பாப்பே அவர்களும் அந்த ஆசீர்வாதத்தினால் எனக்கு கம்பன் விருது கொடுத்தார்கள். அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கிற போது இப்படித்தான் முதல் வரிசையில விருதாளர்கள் உட்கார்ந்தாங்க. என் பக்கத்துல ஐயா மா ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் அமர்ந்திருந்தார்.
அவர்கிட்ட சொன்னேன், சார் ஒரு புக்கு கூட இல்லை சார் எங்க வீட்டுலன்னு. 10 நிமிஷத்துக்குள்ள அந்த புத்தகத்தினுடைய மின் பதிவை என்னுடைய இமெயிலுக்கு அனுப்பி வைத்தார். எனக்கு பரவசமா இருந்தது. என் தாத்தாவினுடைய பெயரை பார்க்க பரவசமா, கொள்ளு தாத்தாவினுடைய பெயரை பார்க்க பரவசமா இருந்தது. அதனால புத்தகத்தினுடைய அருமையை தெரியாதவர்கள் தாமதமாக தெரிந்து கொள்ளுகிற போது அது எவ்வளவு பெரிய குற்ற உணர்வை உண்டாக்கும் என்பதற்கு நானும் எங்கள் குடும்பமுமே சாட்சி. அதனால நம் கையிலே கிடைத்திருக்கிற புத்தகங்களை போற்றி காப்பாற்ற வேண்டியது நம்முடைய பணி. ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது. அந்த தங்கை அதை வெளியிட்டு அதை பேசுற போது அவங்க முகத்தை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. என்ன ஒரு மகிழ்ச்சி! இந்த நாளை அவங்க வாழ்க்கையில மறந்திருக்கவே மாட்டாங்க. அப்படித்தானே? அவ்வளவு சிறப்பான நாள். அவங்க என் பெயரை சொல்லி குறிப்பிட்டார்கள் அல்ல, மருத்துவர் ஐயாவினுடைய முன்னிலையில் நீங்கள் உங்கள் நூலை வெளியிட்டதுதான் உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்று நான் நினைக்கின்றேன். அது அந்த மாதிரியான கவிதை பரம்பரையிலே வந்தவர். அவர் மறக்காமல் ஆசிரியர்களை குறிப்பிட்டார். அதுதான் அம்மா கூட சொன்னாங்க, யார் நினைவு வச்சிருக்காங்க ஆசிரியர்களை. உண்மையில் சில ஆசிரியர்கள் தான் நமக்கு பிடிக்காத பாடங்களின் பக்கத்திலே கூட நம்மை கொண்டு செல்லுகிறார்கள். அப்படி ஆசிரியர்களினுடைய பெயரை எல்லாம் சொன்னார். அதற்கு பிறகு அதை வெளியிட்ட போது ஐயா அவர்கள் புத்தகத்தை எப்பவுமே இனாமா வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அவர்களிடம் ஒரு தொகையை கொடுத்ததை நீங்கள்லாம் பார்த்தீங்க, நானும் பார்த்தேன். நம்ம சில பேருக்கு அது சுருக்குன்னு தைச்சிருக்கோம். அது அப்படித்தானே? அது ஒரு கலாச்சாரம் பாருங்க, அது ஒரு பண்பாடு, அது ஒரு மரபு. நீங்க வேற எதை வேணா ஃப்ரீயா வாங்கலாம், புத்தகத்தை அப்படி வாங்க கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு புத்தகத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய உழைப்பு இருக்கிறது, ஒரு கனவு இருக்கிறது. அத மாத்திரம் இலவசமா வாங்க கூடாது. ஐயா ஏன் அந்த மரபை இங்கே தொட்டு காட்டினார்னா எல்லாரும் அதை செய்யணும். தயவு செய்து புத்தகத்தை மாத்திரம் இரவல் வாங்கி படிக்காதீர்கள், சொந்தமாகவே வாங்குங்கள். உங்க ஊர்ல இந்த ஸ்விக்கில இருக்கா? ஐயா இருக்கு இல்லையா? ஒரு உணவு ஆர்டர் பண்ணாலே 200 ரூபாய் ஆகுது. ஒரு புத்தகத்திலே தமிழ்நாட்டில் ஆவரேஜா நீங்க போட்டீங்கன்னா அதனுடைய விலை 100 ரூபாய் கூட தாங்க, 120 ரூபாய்க்கு மேல கிடையாது, மிகப்பெரிய புத்தகங்கள் தவிர. ஆனால் அதையே கூட முதல்ல வாங்கறது கம்மி, வாங்கினா கூட 10 பேர் இரவல். எதற்கு? ஒவ்வொருவரும் அதற்கான தொகையை செலுத்திவிட்டு தான் படிக்க வேண்டும் என்ற பெரிய பண்பாட்டை இந்த மேடையிலே ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க சிஎம்சி உருவான வரலாறு உங்களுக்கு தெரியும். ஐடாஸ் கடர் அவர்கள், அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே மிஷினரி குடும்பத்திலிருந்து வந்தவங்க. அவங்களுக்கு இருந்த ஒரே நோக்கம் என்னன்னா, எங்க அப்பா மாதிரி எங்க அம்மா மாதிரி நானும் இந்த பணியில சமூக பணியை செய்யறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அவங்களுக்காக ஒரு கணவர் அமெரிக்காவில் காத்திருந்தார். அவங்க இந்தியாவில தான் பிறந்து வளர்ந்தாங்க. நிச்சயிக்கப்பட்டது அமெரிக்காவில். ஏன்னா அவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். இங்க இருந்து போய் கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை குட்டிகளோட குடும்பம், அதுதான் அப்படியே தான் போயிட்டு இருந்தாங்க. ஒரு நாள், ஒரு கரிய நாள் அன்றைக்கு இரவு, இவங்க அப்பா மருத்துவர், ஐடாஸ் கடருடைய அப்பா மருத்துவர். அந்த மருத்துவமனைக்கு 3 பிரசவ கேஸ் வருது. அந்த இரவே வருது. 3மே காம்ப்ளிகேட்டடான கேஸ். அந்த மருத்துவர் நான் போய் பார்த்து அந்த பிரசவத்துக்கு நான் உதவி செய்யறேன்னு மருத்துவர் சொல்றாரு. ஆனா அந்த 3 பெண்களினுடைய குடும்பத்தாரும் ஆம்பளை டாக்டர் பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. பொம்பளை டாக்டர் தான் வர சொல்லுங்க. இல்லையே, பெண் மருத்துவர் இல்லையே, செவிலியர் கூட அப்ப கிடையாது. மருத்துவச்சின்ற அவங்க தான் மருத்துவம் பார்ப்பார்கள். ஆனா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கேஸ்னா அவங்களால அந்த அளவு பார்க்க முடியாது. பார்ப்பதற்கான மருத்துவர் இருக்கிறார். அந்த குடும்பங்களுக்கு ஆண் டாக்டர் பார்க்க கூடாதுன்றார். ஒரே நாள் இந்த மாதிரி 3 முறை நடக்கிறது. அந்த 3 பெண்களும் இறந்து போனார்கள். அதை இளமையின் தலைவாயிலே நின்று கொண்டிருந்த ஐடாஸ் கடர் பார்த்தார். இந்த மாதிரியான ஒரு கட்டம் நம்ம வாழ்க்கையில வர வேணாம். வந்ததுன்னா என்ன செய்யும்? வர வேண்டாம். வந்தால் என்ன செய்வோம்?
ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் மனசுல அது ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் சரி நம்ம வேலையை பார்க்கலாம், இதுக்காக நாம என்ன செய்ய முடியும்னு சொல்லி நாம் நிற்போம். ஆனால் கவனிக்காமல் நம்முடைய வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கும். அப்படிதானே? ஆனா ஐடாஸ் கடன் என்ன பண்ணாங்க? நின்றார்கள், கவனித்தார்கள். அப்பதான் தன்னை சுத்தி பாக்குறாங்க. அது மட்டும் தன்னுடைய வாழ்க்கையே அமெரிக்காவுக்கு போகணும்னே நினைச்சிட்டு இருந்தவங்க சுற்றி பார்க்கிறார்கள். இந்த நாடு அப்போது வளர்ச்சி அடையாத நாடு இந்தியா. மருத்துவர்களே இல்ல. எத்தனை பெண்கள் பிரசவத்தில் இருக்கிறார்கள், பேசிக் ஹைஜீன் இல்லாம இருக்காங்க. இவங்களுக்கு யார் சொல்லி தருவது? அதுக்கு யாராவது வருவாங்கப்பா, என்னுடைய வேலையில் அப்படி நினைக்கல. அமெரிக்காவுக்கு போய் மருத்துவம் படித்து விட்டு திரும்ப வந்து இங்க பெண் டாக்டராக எத்தனை பிரசவங்களை ஐடாஸ் கடல் செய்தார் என்பதை அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படிக்கிற போது புரிந்து கொள்ள முடியும். மரத்தடியில 4 துணிய கட்டி அத்தனை பிரசவம் பார்த்திருக்காங்க, வசதி இல்லாத ஊர்கள்ல. இப்படித்தான் சில பேர் நின்று திரும்பி பார்க்கிற போது அவர்களினுடைய வாழ்க்கை பாதை மாத்திரம் மாறவில்லை, சமூகத்தினுடைய வாழ்க்கை பாதையே மாறி இருக்கு.